இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து இன்டர்டே ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? நேற்று வந்து நாம எந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படிங்கிற பார்க்கும்போது, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நாம வந்து ஒரு சின்ன செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. அந்த ட்ரெண்டில் வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் செல் ஆகலாம். அப்படி அது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபிளிப் ஜோன் ஆயிரும். மார்க்கெட் வந்து அப் சைடு போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது எந்த இடத்துல நாம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து நேற்று கொடுத்துருந்தோம். சரிங்களா? இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆனால் செல் பண்ணலாம் அப்படின்னு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன செல் பண்ணியிருந்தோம். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே அப் சைடு வந்து பிரேக் அவுட் ஆச்சு. இந்த இடத்துல வந்து கால் சைடு வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சு. பட் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியல. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இது பிரேக் அவுட் ஆகி பெரிய அப் ட்ரெண்ட் போகல. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரெக்கவரி மட்டும் நடந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம 2 ட்ரேடுமே வந்து ஒரு ட்ரேட் லாஸ் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் வந்து முடிஞ்சிச்சு. நான் எந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அது ஒன்று ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, அப்புறம் சப்போர்ட் வந்து நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லேருந்து வந்திருந்தேன். இந்த ட்ரெண்ட் தான் வந்திருந்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தால் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வரலான்னு எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனே பேஸ் பண்ணியே ட்ரேட் ஆகி இந்த இடத்துல வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துச்சு. பட் என்ட்ரிங் கிடச்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் சைடு போச்சு. அதுக்கப்புறம் அப் சைடு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபிளிப் ஜோன் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஆகி மார்க்கெட் வந்து இதுலேயே ஸ்டாப் போட்டு எடுத்து மார்க்கெட் மேலே போச்சு. எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நோ லாஸ் நோ கெயினில் வந்து மார்க்கெட் முடித்தோம். சரிங்களா? 2 ட்ரேடில் ஒரு ட்ரேட் லாஸ் ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் வந்து முடிச்சிருக்கோம். பெரிய லாஸ் கிடையாது. ஓரளவுக்கு டீசென்ட்டான ப்ராஃபிட்னு கூட சொல்ல முடியாதுங்க. அது ரெக்கார்ட் தான் பண்ண முடிஞ்சுச்சு. நாளைக்கு வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளிப் ஸ்டோன் வந்து நாளைக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இந்த கேண்டலுக்கு இந்த லோ இந்த ரெண்டையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ரீசெண்டாக இந்த பிரேக் அவுட் கேண்டில் இருக்குங்களா, இந்த வால்யூம் கேண்டில் பிரேக் அவுட் கேண்டில் அந்த கேண்டலோட ஃபுல் பாடி வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு ஜோன் மாரேட்டோ. அதில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் கேண்டில் வால்யூம் கேண்டில் இந்த 24,100 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதனால் நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 24,100 வந்து நல்ல சப்போர்ட்டாக வந்து ஏற்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து கேப் அப்லையோ இல்லாட்டி ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இந்த 27,100 டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிக் கேண்டலோட மார்க்கெட் லோ வரைக்கும் வந்துட்டு கூட வரக்கு மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 24,100 24,070 சரிங்களா, ஒரு 35 புள்ளிகள் வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு 30 பாயிண்ட் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து மேலே வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்க்கெட் இங்கே வந்து டச் ஆகிட்டு இந்த 24,100 24,070 அந்த ஒரு லெவல் வச்சுக்கோங்க. ஒரு 5 புள்ளிங்களோட கம்மியாக வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு பையிங் என்ட்ரி கிடச்சுன்னு நம்ம பை பண்ணிவிட்டு ஒரு 25-30 பிளேயர் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் மேலே வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அதாவது இந்த ஒரே ஒரு வியூ மட்டும் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. நம்ம சேனல் ட்ராப் பண்ணியிருந்தோம், அது பிரேக் ஆயிடுச்சு. அது வந்து நாளைக்கு ரீடெஸ்ட்டில் வரும்போது நம்ம ரீடெஸ்ட்டில் வந்து ஒரு பையிங் ஆப்ஷன் கிடச்சா பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். இது வந்து நிஃப்டியில். அடுத்து பேங்க்ல வந்து நம்ம எந்த மாதிரி வந்து ட்ரேட் எடுத்து இன்றைக்கி வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணதெல்லாம் அக்யூரேட்டாக நடந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபால் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு சேனல் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம். சரிங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் ட்ராப் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பை ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இந்த லெவலில் தான் மார்க் பண்ணியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா 52,100 52,000 அந்த ஒரு லெவலில் வந்து நம்ம பை எடுத்தோம். அந்த 52,100 நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கவே மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஆனால் 52,170 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்துச்சு. ஒரு 70 புள்ளிகள் முன்னாடியே மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? நாளைக்கு வந்து பேங்க்கில் வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேட் நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போது இந்த இடத்துல ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? அதை வந்து நம்ம மார்க் பண்ணி போகிறோம். இந்த ஒரு லைன் தான். சரிங்களா? இந்த ஒரு பின்பார் கேண்டில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு இது பேஸ் பண்ணி வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயோ இல்லாட்டி சின்ன கேப் டவுன்லேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே வந்தால் ஒரு 52,385 52,340 சரிங்களா, ஒரு 45 புள்ளிகள் அந்த ஒரு ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறக்கு வாய்ப்பில் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பையிங் ஆப்ஷன் கிடைக்கும் போது நான் வந்து பை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வைக்கலாம். அதுவும் பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு லெவல் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருந்தோம்.
அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம ட்ரெண்ட் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். சரிங்களா? அதனால் வந்து ஒரு வேளை வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சடனாக ஓப்பன் ஆனால் சரிங்களா, சடனாக ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துன்னு பார்த்துட்டு மட்டும் பை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துன்னு மட்டும் பை பண்ணுங்கள். ஒரு வேளை என்ன நடக்கலாம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பிரேக்கர் கொடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோ கிட்டேயும் கூட வந்து நாளைக்கு வந்து சப்போர்ட் எடுத்து அதே சமயம் இந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுத்து கூட மார்க்கெட் மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து நாளைக்கு கீழே வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்ஷன் கிடைக்கும் போது கீழே வரும்போதில் பை பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். சரி, நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்கிறனால ஃபின் நிஃப்டியில் வந்து ஏதாவது வந்து ஒரு 0 ட்ரேட் வந்து ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் நான் வந்து எப்படி வந்து ப்ரீசன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரிங்களா, ஃபின் நிஃப்டியோட மூமெண்டம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கில் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டுக்கில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு பை வந்து நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருந்து இந்த ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஃபேர் வேல்யூ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 23,550லேருந்து 23,530 இந்த ஒரு 20 புள்ளிகளில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகி ஏதாவது ஒரு பையிங் என்ட்ரி கிடைச்சா மட்டும் அந்த இடத்துல பை பண்ணுவோம். அப்படி இல்லைனா பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோ வந்து ஒரு பின்பார் கேண்டில் இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கோம். இந்த 2 சப்போர்ட்டையும் வந்து நீங்கள் நாளைக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து கீழே வரும்பொழுது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டில் வந்து கிடச்சுன்னா வந்து பை பண்ணிக்கலாம். ஒன்றா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி இல்லைனா செகண்ட் சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது ஒரு 23,500 அந்த லெவலிருந்து மார்க்கெட் மேலே போகலாம். இதில் எப்படி வந்து 0 ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சரிங்களா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கல, ஒரு 1:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். 1:30 மணிக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இப்படி ரியாக்ட் ஆகும்போது சரிங்களா, இதே சப்போர்ட்டில் எடுக்கும்போது இன்னும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,500 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மார்க்கெட் போனால் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது 23,700 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். சரிங்களா? இங்கேருந்து ஒரு 500 புள்ளிகளாட்ட ஒரு 150 புள்ளிகளாட்ட கிடைக்கும். அதனால் வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதே பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 1:30 மணிக்கு மேலே வந்து இந்த லெவலில் இருந்தால் அதே 23,500 எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன அவுட் ஆகுதுன்னு இருக்கு இல்லைங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி கூட எடுக்கலாம். சரிங்களா? 23,450 கூட எடுக்கலாம். ஷேப்பர் சைடில் வேணாலும் நீங்கள் அந்த 23,500 எடுக்கலாம். பெரிய வித்தியாசம் இல்லையா, ஒரு 50 பாயிண்ட்டு வந்து முன்ன பின்ன இருக்கு இல்லைங்களா, அதில் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 எடுக்கிறதுனால இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மார்க்கெட் மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 23,465 கீழே டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வருமா தவிர அது வரைக்கும் மேலே இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிற போது பை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டோட மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 23,700 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். இது வந்து பை சைடில். சரி, ஃபர்ஸ்ட் ஹாப்பே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது மார்க்கெட் மேலே போனால் எப்படி வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ட்ராப் பண்ணால் இந்த சப்போர்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை நம்ம லிங்க் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம சொன்ன மாதிரிட்டே பார்த்தீங்கன்னா இந்த 24,700 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 23,700 710 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிங்க ஒரு 1:30 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த 23,700 710 ஏதாவது ரிஜெக்ஷன் கிடச்சா நம்ம இந்த இடத்துல வந்து செல் பண்ணிவிட்டு சரிங்களா, அதாவது 0 ட்ரேட் வந்து இந்த இடத்துல எடுக்கலாம். மார்க்கெட் இங்கே வந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது. அங்கிருந்து வந்து ஒரு 100 150 புள்ளி வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஏன் வந்து இது இந்த மாதிரி வந்து 0 ட்ரேட் கொடுக்குறோம், எந்த மாதிரி இடத்துல 0 ட்ரேட் எடுக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து எடுக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே மார்க்கெட் வந்து எங்கே வந்து ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆக போதும், அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பை பண்ணலாம். சரிங்களா? அதாவது மார்க்கெட் வந்து அதுக்கு வேண்டி வந்து 1:30 மணிக்கு 2 மணிக்கு வந்து டவுன் ஆகிட்டு போதால் பை பண்ணக்கூடாது. அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, அந்த இடத்துல வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஏதாவது ரிஜெக்ஷன் நடக்குதா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அதில் ரிஜெக்ஷன் நடக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து 0 ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ப்ரேயர் நடக்கலைன்னா, அதாவது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலைன்னா விட்டுறணும். அதுக்கு மேலே வந்து 0 ட்ரேட் எடுக்காது. சரிங்களா? ஏன்னா 0 ட்ரேடுங்கிற போது பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 புள்ளிகாட்டும் மார்க்கெட் வந்து மேலேயே கீழே போனால் தான் வந்து ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 புள்ளிகள் 40 புள்ளிகள் மார்க்கெட் போனால் அந்த அவுட் ஆஃப் மணிங்கிறனால, அதாவது டிகே வந்து லாஸ்ட் டே எக்ஸ்பைரி டேங்கிறனால டிகே வந்து அதிகமாக நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு 30 புள்ளிகள் 40 புள்ளிகளால் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக க்ளோஸ் ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் வராது. சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 0 ட்ரேடும் பார்த்தோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூவும் பார்த்தோம். இந்த ஒரு சப்போர்ட்ஸ் அண்ட் லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே சமயம் நாம் வந்து எப்பவுமே ட்ரேட் பண்ணக்கூடியது சேனல் மட்டும்தான். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.